Hi dears, let's step into the video. I can't climb trees anymore. It was written by Ruskin Bond. Okay, remaining part நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, do you still have it அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இன்னும் அதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு அந்த ஸ்மால் கேர்ள் நரேட்டர் அதாவது ரஸ்கின் பாண்டை பார்த்து கேட்குறா. No, he said, looking her in the eyes, I left in the jackfruit tree. அதாவது நோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்மால் கேர்ளோட ஐஸை பார்த்து சொல்கிறாரு, கண்ணை பார்த்து சொல்லிவிட்டு ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் இருக்கிற ஹாலோவில் அவர் அதை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அதை ட்ரீலே விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஸ், I was so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. ஆமாம், அந்த டைமில் அதாவது அவர் இந்த வீட்டில் இருந்து கிளம்புற டைமில் அவர் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாராம். எப்படி பேக் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாராம். அப்புறம் எல்லாருக்கும் குட் பை சொல்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாராம். அப்புறம் அவர் எந்த ஷிப்பில் போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்திருக்காரு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கேயே மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். She quietly said, it may still be there in the hollow part of the branch அப்படின்னு அவள் கேட்குறா. அவள் வந்து ரொம்ப குவைட்டாக கேட்குறா, ஒருவேளை அது இன்னும் அந்த இடத்துல இருக்குமா, அந்த ஹாலோ பார்ட் ஆஃப் அ பிரான்ச்லேயே அது இன்னும் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்குறா. எஸ், he said, it's 25 years but it may still be there unless someone else found it. அதாவது ஆமாம், கண்டிப்பாக இப்போது 25 years ஆச்சு, பட் அதை யாருமே எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. would you like to go and look அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்கள் போய் அதை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறா. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். ஸோ இந்த இடத்துல நமக்கு டைட்டில் திரும்ப வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு? நோ, ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இனிமேல் எந்த மரத்துலேயும் என்னால் ஏறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் யூ கான்ட் ஐ வில் கோ அண்ட் சி, யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறா. ஓகே, உங்களால் முடியாது அப்படின்னா நான் போய் அதை பார்த்து எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறாள். போயிட்டு ஐ ஃபவுண்ட் இட், ஷி கிரைட், ஐ ஃபவுண்ட் சம்திங் அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்து இது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஐ ஹாவ் அப்படிங்கிற எக்ஸ்பேண்ட் ஃபார்மோட ஷார்ட் ஃபார்ம் ஐ ஹாவ். ஸோ நம்ம அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ. ஓகே, ஐ ஃபவுண்ட் இட், ஷி கிரைட், ஐ ஃபவுண்ட் சம்திங். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஸ்க்ரீமிங் அண்ட் க்ரையிங். அண்ட் நவ் பேர்ஃபுட் she ran breathlessly towards him in her outstretched hand a rusty old medal. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, பேர் ஃபுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெறும் காலோட, வெற்று காலோட. ஓகே, செப்பெல்லாம் எதுவுமே போடாமல் வெறும் காலோட ஓடி வரா, மூச்சரைக்க ஓடி வரா. ஸோ பிரீத்லெஸ்லி, ஓகே, மூச்சரிக்க ஓடி வந்து அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட கையில் ஒரு ரஸ்டி ஓல்டு மெடல் வச்சுருக்கா. ரஸ்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, துருப்பிடிச்ச ஒரு ஓல்டு மெடல் வச்சுருக்கா. He took it from her and turned it over on his palm. He took it from her and turned it over his palm அப்படின்னா அதாவது அவளோட கையிலேருந்து அவரோட கையை ஓப்பன் பண்ணி அவள் பாம் அப்படின்னா உள்ளங்கையில் என்ன பண்ணுறா, வைக்கிறா. செகண்ட், பாம் அப்படின்னா உள்ளங்கைன்னு அர்த்தம். ஸோ இஸ் இட் த அயன் கிராஸ், ஷி ஆஸ்க்ட் ஈகர்லி. இதுதான் அந்த அயன் கிராஸா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. எஸ், ஹி செட், திஸ் இஸ் இட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், இதுதான் அது அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ நோ வை யூ கேம், யூ வாண்டட் டு சி இஃப் இட் வாஸ் ஸ்டில் இன் த ட்ரீ அப்படின்னு அவள் கேட்குறா. ஓகே, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து திரும்ப அந்த ட்ரீக்குள்ளே இந்த ஓல்டு மெடல் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. யூ மே பி ரைட், ஐ எம் நாட் ரியலி ஷுவர் வை ஐ கேம், பட் யூ கேன் கீப் த கிராஸ், யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். அதாவது நீ சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், பட் நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் நான் வந்து ஷுவராக இதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நீயே வந்து இந்த கிராஸை வச்சுக்க, ஏன்னா நீ தான் இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறாரு. தென் நோ, யூ கீப் இட், இட்ஸ் யோர்ஸ். உடனே அவள் என்ன சொல்கிறா,
டெஃபினெட்லி நாட், இது நான் வச்சுக்க மாட்டேன். யூ கீப் இட், நீங்கள் வச்சுக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் yours, இது உங்களுடையது. பட் இட் குட் ஹாவ் ரிமைன்ட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. அதாவது could have remained in the tree, அதாவது இன்னொரு 25 years கூட ஆனாலும் என்னால் இந்த மரத்தில் ஏறி எடுக்க முடியாது. பட் இந்த இடத்துல அந்த அயன் கிராஸ் வந்து அந்த ட்ரீலே இருந்தாலும் நீ தான் அதை வந்து எடுத்திருக்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் இஃப் யூ ஹேடன்ட் கம் பேக் அகெயின், திரும்ப என்ன சொல்கிறாரு, அது திரும்ப போய் அவரால் அந்த இடத்துல ஏறிலாம் எடுக்க முடியுதுன்னா அவர் வந்து ரொம்ப வயசானவர் இல்லையா. ஸோ on the right day at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands, it wasn't the cross I came for, it was my youth. அதாவது என்ன சொல்கிறாரு, ஓகே இது வந்து ஒரு நல்ல கரெக்டான நாளில் கரெக்டான டைமில் கரெக்டான பர்சன் கிட்ட தான் இருக்குது, அதாவது அவளோட கையில் இருக்குது அப்படிங்கிறத அவர் அப்படி சொல்கிறாரு. இந்த ஒரு கரெக்டான டேயில் ரைட் டே ரைட் டைம் இந்த ரைட் பர்சன் கிட்ட தான் இந்த திங்ஸ் இருக்குது, அதாவது அந்த அயன் கிராஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெடலை அவள் கையிலே திரும்ப கொடுத்துட்றாரு. இட் வாஸ் அந்த கிராஸ் ஐ கேம் ஃபார், அதாவது நான் இந்த அயன் கிராஸ்க்காக இந்த சிலுவைக்காக நான் திரும்ப வரலை, பட் என்னோடய யூத்காக தான், அதாவது என்னுடைய சின்ன வயசு சைல்ட்ஹுட் மெமரிஸை நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. She didn't understand that, but she walked with him to the gate and waited. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அவளுக்கு ஒன்றும் பெருசாக புரிஞ்சு போயிடல. ஓகே, ஏன்னா அவள் சின்ன பொண்ணு தானே, ஜஸ்ட் 12 or 13 தான் அவள். ஸோ தட் அவளுக்கு புரியலை. பட் அவர் கூடவே அவள் கேட் வரைக்கும் நடந்து வந்து வெயிட் பண்ணுறா. When the road turned, he looked back and waved to her. அதாவது அவர் போய் அந்த ரோடு வந்து திரும்புகிற வரைக்கும், டேர்ன் பண்ணுற வரைக்கும் அவரை பார்த்துட்ருக்கா. அவரும் அந்த டேர்னிங்கில் போய் திரும்பி பார்த்து ஜஸ்ட் வேவ் டு ஹேர் அப்படின்னா ஜஸ்ட் கையாடுறாரு. Then he quickened his step and moved briskly towards the bus stop. அதாவது திடீர்னு அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி மூவ் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். அவ்வளோ அவசரமாக ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக என்ன பண்ணுறாரு, பிரிஸ்க்லி அப்படின்னா சுறுசுறுப்பாக அப்படின்னு அர்த்தம். ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகிறாரு. தேர் வாஸ் sprightliness in the step and something cried aloud in his heart. அதாவது திடீர்னு வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ப்ரைட்லினஸ் வந்த மாதிரி, அதாவது ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி, திடீர்னு அவருக்கு ஒரு சின்ன வயசான மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு, ஒரு ஸ்பிரிட் வந்த மாதிரி, அவர் உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவரோட ஸ்டெப் வந்து எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவர் வயசானவர் மாதிரியே இல்லை. அவரோட யூத் எல்லாமே ரிமைண்ட் பண்ணி அவருக்கு எங்கேதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில் போகும்போது அவருக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் சம்திங் க்ரைட் அலவுட், அதாவது வேகமாக சத்தம் போட்டு அழுகிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட நெட்டிவ்க்கு வந்து அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் பார்த்து ஈவென்ச்சுவலி தட் அயன் கிராஸ் ஆல்சோ அதையுமே அவர் வந்துட்டு எடுத்து பார்த்து எல்லாமே அவர் வச்சுட்டு போன திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவருக்குள்ளே ஒரு அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் போட்டு அழகிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot a moment that he couldn't climb trees anymore. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மாம்பழம் காய்க்கிற ஒரு சீசன். ஸோ அந்த சம்மர் ப்ரீஸோடு சேர்ந்து அந்த மாம்பழத்தோட ஸ்மெல்லும் வந்து அடிக்குது. அது வந்து அவர் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அவர் பிளட்லலாம் போய் கலக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாளை எப்போதுமே மறக்க மாட்டார், அந்த மூமெண்ட்டை எப்போதுமே மறக்க மாட்டார். பட் அவரால் என்ன பண்ண முடியாது, மறுபடியும் அவர் அதை ஞாபகப்படுத்துகிறாரு. ஹீ குட் நாட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். அவரோட வயசு முதிர்ச்சி காரணமாக அவரால் என்ன பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எந்த ட்ரீஸையும் ஏற முடியாது அப்படிங்கிறத சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.